ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஸ் கலை பிளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோஸ்ட் பிளேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அரண்மனையில் 300 வருஷமாக பேய் சுற்றிட்டு இருக்கு. அதுவும் அது இல்லாமல் 11 பேய். நம்ம அந்த எப்படி வந்தது, யார், என்ன ஆனான்னு சொல்லிட்டு மொத்த வீடியோவும் தான் பார்க்க போகிறோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலை செல்வன், இது கேஸ் கலை பிளாக்ஸ். லெட்ஸ் கெட் என் சொர்க்கம் அது இப்போ என் பக்கம். நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா. இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சனிவாலா வாதான்ற பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை பேர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா சனிக்கிழமை பேலஸ். சனிக்கிழமை பேலஸ்னால் சனிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மராத்தி. அப்புறம் அந்த பிளேஸ் வந்து எங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பியூனான இருக்குது. அதோட கோட்டையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 700 ஏக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு கிட்டத்தட்ட 300 வருஷம் கிட்ட ஆகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1732 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மொத்தமாக அழியப்பட்டது. அப்புறம் இப்போ 300 வருஷமாயும் யாராலையுமே இப்போ உள்ள போல். ரீசெண்டாக கூட போகும்போது ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக போச்சு, கிராண்டாக சொன்னாங்க. அது வந்து கேட்டபோது அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 11 ஆவிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் சுற்றின்னு இருக்குன்னு சொன்னாங்க. யார் யார் ஆவிங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்வேச பாலாஜி ராவோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா. அவருக்கு மொத்தம் 3 சன் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சன் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அக்கா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குனாங்க. உள்ளே இருக்கும்போதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார். அவர் ஒன்றுமே பண்ணாமல் இறந்துட்டார். அப்புறம் அவங்களோட 2வது பையன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குனாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 27 வயசு இருக்கும்போது ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்னு ஒரு வைரஸ்னால அவர் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டார். சன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாராயணன் ராவோ. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18 வயசு தான் ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே இறக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா ரகுநாத் ராவோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 18 வயசு தான் ஆகுது, அவருக்கு வயசு வரணுமே, அதுக்காக என்ன பண்ணாருன்னா அவரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்துக்கிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே பவர் இல்லாத மாதிரி வயசு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி அவனோட பதவி கொடுத்துறேன்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி வாங்கிட்டார். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா நாராயணன் ராவோ அவனுக்கு வெறும் டம்மியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா மற்றவங்க எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு இவர் நாராயணன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அவங்க மாமா அதுக்கடுத்து ஒரு சில பேருங்களாம் வர வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியாது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்தார். ஆனால் இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பிளான் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் நாராயணன் ராவோ அதோட 3வது பையன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு பிளான் பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா இவர் மாமாவுக்கு வந்து தெரியாதுல்ல, அதனால அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை காட்டுறாரு, பண்ணுங்கன்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வாராகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமாவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இறந்து அந்த 11 பேரோட ஆவி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளேயே சுற்றுறாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்த மாதிரியும் ஃபாரினர்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவிகள்லாம் வந்து தொல்லை பண்ணுறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடமும் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திட்டாங்கன்ட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். சரி கைஸ், பை டேக் கேர். இந்தமாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ். ஆஹா, ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே.